ஹாய்! இந்த வீடியோல 6 மாசம் ஆன குழந்தைங்களுக்கு கண்டிப்பா நம்ம வாங்கக்கூடிய ஒரு பொருள தான் நம்ம பார்க்க போறோம். 6 மாசம் ஆனா குழந்தைங்களுக்கு சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுக்கும், இல்ல குழந்தைங்க தானா சாப்பிட பழகுறதுக்கும் இந்த பொருள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட பெரிய பையன் பார்த்தீங்கன்னா 9 வயசு ஆகுது. அந்த டைம்ல எனக்கு இதோட அவேர்னஸ்லாம் இல்லாம போயிடுச்சு. இந்த பொருள் இல்லாம எனக்கு வந்து பெரிய பையன ட்ரெயின் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. நம்மள்ல நெறைய பேர் முதல் குழந்தைங்கள வளர்க்குறப்போ, நெறைய விஷயங்கள முறையா சொல்லிக் குடுக்க மிஸ் பண்ணிடுவோம். 2வது குழந்தை வந்தா, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நெறைய யோசிச்சு வச்சிருப்போம். அதுல ஒண்ணு தான் இப்ப நான் வாங்கியிருக்கிற பேபி ஹைச்சர். சேயோனுக்கு 6 மந்த்ஸ் முடிஞ்சிடுச்சு. அதனால நான் சாலிட் ஃபுட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவன் சாப்பிட ஆரம்பிச்ச உடனே இந்த ஹைச்சர் கண்டிப்பா வாங்கியிருக்கணும்னு நான் முடிவே பண்ணிட்டேன். பேபி ஹக் பிராண்ட்ல தான் நான் இத வாங்கியிருக்கேன். இந்த ஹைச்சர் வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சேன். இது செட் ஆகுமா? இதுல அவன் உட்காருவானா? அ எப்போ இத குழந்தைங்க உட்கார வைக்கணும்? இல்ல வந்து குழந்தை வந்து சாப்பிடுவானா? இது தானா எடுத்து சாப்பிட முடியுமா? இல்ல வந்து இது இவனுக்கு வந்து கரெக்ட்டா இருக்குமா? இல்ல விழுந்துருவானா? நெறைய கேள்வி எனக்குள்ள போயிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த ஹைச்சர் வந்து நெறைய நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது, ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா குழந்தைங்க வந்து சாப்பிட பழகுறதுக்கு வந்து இது வந்து இதுல உட்கார்ந்தாவே இதுல நம்ம சாப்பிட போறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால இந்த ஹை சேர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஹை சேர் வந்து யூசுவலாவே 4 மந்த்ஸ்ல இருந்தே உட்கார வச்சுருவாங்க குழந்தைங்கள. ஆனா வந்து நான் வந்து குழந்தை கொஞ்சம் நல்லா உட்கார்ந்து பேலன்ஸ் இல்லாம உட்காரும்போது இந்த ஹை சேர்ல பழகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் 6 மாசத்துக்கு அப்புறம் வாங்குனது. சாலிட் ஃபுட் நான் ஏற்கனவே கொஞ்சம் குடுக்க ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இந்த ஹை சேர் வாங்கி அதுல உட்கார்ந்து குடுக்கும்போது அவன் வந்து ரொம்ப ப்ராப்பரா வந்து சாப்பிடுற மாரி இருந்துச்சு. அவனே எடுத்து சாப்பிட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இல்ல நம்ம ஊட்டி விடும்போதும் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அ எல்லா இடமும் ரொம்ப மெஸ்ஸி ஆகாம, அந்த ஒரு இடம் மட்டும் சாப்பிட வச்சு, அத கிளீன் பண்றதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால தான் இந்த ஹை சேர் வந்து ரொம்ப பிரிஃபரபிளா இருந்துச்சு. நான் வாங்கியிருக்கிற பிராண்ட் வந்து பேபி ஹக் ஹை சேர். இது வந்து 3 விதமா யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து குழந்தைங்க வந்து 6 மாசத்துலருந்து 8 மாசம் இருக்கிற வரைக்கும், இது லோவாவே இருக்கும். அதாவது 4 பக்கம் நம்ம வீல் மாட்டிர்லாம். ஆ குழந்தைங்க வந்து கீழ உட்கார்ந்திருக்கிற மாரியே இருக்கும். மேல நம்ம பிளேட் வச்சு குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாம். 8 மாசத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஹைட் வைக்கலாம். ஆ 2 கால் குடுத்திருப்பாங்க. அது வைக்காம 1 கால் மட்டும் ஃபிட் பண்ணி ஒரு 8 டூ 10 மந்த்ஸ் வரைக்கும் வைக்கலாம். அப்புறம் 10 மந்த்ஸ் இல்ல 1 இயர் கிட்ட வரும்போது, நம்ப 2 கால் வச்சு மேனேஜ் பண்ணி அசெம்பிள் பண்ணி வச்சு, குழந்தைங்களுக்கு ஃபுல்லாவே ஹை சேரா செட் பண்ணிர்லாம். இத அசெம்பிள் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. இது பார்க்க தான் வந்து தனித்தனியா குடுத்துருப்பாங்க. இது ஃபிட் பண்ணாவே வந்து கரெக்ட்டா அசெம்பிள் ஆயிடும். இன்னொன்னு என்னன்னா, இது அசெம்பிள் தானே பண்ண போறோம். இது வந்து அப்பப்ப உடைஞ்சு விழுந்துரும். அப்படிலாம் கிடையாது. இத வந்து ஃபிட் ஆயிடுச்சு அப்படின்னா கரெக்ட்டா இருக்கு. அது ஸ்ட்ராங்காவும் இருக்கு. பேபியோட ஒரு ஸ்டேஜ் குரோத்துக்குமே இந்த ஹை சேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உட்கார்ந்து நம்ப குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்கும்போதும் சரி, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிக் குடுக்கும்போதும் சரி, அவங்கள ஓட விடாம ஒரு இடத்துல நம்ம புடிச்சு வச்சு, இல்ல நம்ம சொல்லணும் அப்டின்னாலும், இந்த ஐ டூ ஐ கான்டாக்ட் வச்சு நம்ம பேசும்போது, குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கோ, இல்ல அந்த இடத்த விட்டு ஓடுறதுக்கோ நெறைய வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் துருதுருன்னு இருக்கிற குழந்தைங்க, இல்ல நார்மலா எந்த குழந்தைங்க இருந்தாலுமே வந்து ஓடிருவாங்க. ஆனா இந்த ஹை சேர்ல வச்சு நம்ம முகத்தோட முகம் பார்த்து ஐ டூ ஐ கான்டாக்ட் வச்சு நம்ம சொல்லும்போது, குழந்தைங்க நெறைய கவனிப்பாங்க. அதுக்குமே இந்த ஹை சேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே நான் பெர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத வச்சு தான் நான் இத சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஹை சேர பொறுத்தவரைக்கும். சாப்பிட ஊட்டி பழகுற வரைக்கும். இல்ல எல்லாரும் சொல்லிக் குடுக்கறதுக்கு கூட ஹை சேர் யூஸ் பண்ணுவாங்க. நான் இப்போதைக்கு வந்து சாப்பிட பழகுறதுக்குமே, அப்புறம் வந்து ஏதாவது சொல்லிக் குடுக்கறதுக்கும் இந்த ஹை சேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எனக்கு. இப்ப நம்ம டைனிங் டேபிள்ல எல்லாருமே உட்கார்ந்து சாப்பிடுறோம் அப்படின்னா, இந்த ஹை சேர போட்டுட்டு, குழந்தைய அதுல உட்கார வச்சு நம்ம வந்து ஃபுட் குடுக்குறோம் அப்படின்னா, குழந்தைக்கு தெரியும் நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட போறோம்ன்னு. இதெல்லாம் வந்து இந்த ஹை சேர்ல சாப்பிடுற குழந்தைங்களுக்கு இது ஒரு ஃபேமிலியோட சாப்பிடுறதுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அது வந்து இது மட்டும் இல்லாம குழந்தைங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படின்னு அதுவும் தெரிஞ்சுப்பாங்க.
சேர் யூஸ் பண்ணும்போது இது மட்டும் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஹை சேர்ல குழந்தைய உட்கார வச்சுட்டோம் அப்டின்னா, நம்ம விட்டுட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. அது பக்கத்திலேயே தான் இருக்கணும். நம்ம லோவர் பொசிஷன்ல போட்டாலும் சரி, இல்ல அ ஹை சேர ஹைட்டாவே வச்சிருந்தாலும் சரி, குழந்தைங்க பக்கத்துல தான் இருக்கணும் நம்ம. குழந்தை சாப்பிடுதோ, இல்ல விளையாடி முடிச்சாலுமே சரி, குழந்தைய அதுலேருந்து கீழ இறக்கி வச்சுட்டு, இல்ல பேலன்ஸ் பண்ண வச்சுட்டு தான் நம்ம வந்து அத மூவ் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா குழந்தைய ஹை சேர்ல இருந்தாலுமே, பெல்ட் போட்டு வச்சாலுமே நம்ம வந்து பக்கத்துல இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதனால குழந்தைய அதுல வச்சிருக்கீங்க, ஹை சேர்ல வச்சிருக்கீங்கன்னா, மூவ் ஆகாதீங்க எங்கேயும். யாராவது ஒருத்தர் வந்து குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம வச்சிருந்தா தான் குழந்தைக்கு சேஃப்டியும் கூட. குழந்தைய வந்து ஹை சேர்ல வச்சுட்டு நம்ம டேபிள் பக்கத்துலயோ, இல்ல வால்க்கு பக்கத்துலயோ, இல்ல கிச்சன்ல இருக்கிற மூடைக்கு பக்கத்துலயோ நம்ம வச்சிருந்தோம் அப்டின்னா, குழந்தைங்க வந்து அந்த கால வந்து அந்த வால்ல பேலன்ஸ் பண்ணி, இப்டி பின்னாடி போவாங்க. அது வந்து கொஞ்சம் வந்து சேஃப்டி இல்லாம இருக்கும். அதனால அது பக்கத்துல இல்லாம, நீங்க கொஞ்சம் தள்ளியே வச்சுருங்க. நம்ம பக்கத்திலேயே ஹை சேர் போட்டுட்டு வேல இந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தாலுமே, இது வந்து கொஞ்சம் கவனமா பார்க்கணும். பேலன்ஸ் பண்ணி அவங்க இப்டி போனாங்கன்னா, பின்னாடி விழற மாரி ஆயிடும். அதனால வந்து வால் பக்கத்துலயோ, இல்ல வந்து டேபிள் பக்கத்துலயோ வச்சுக்காம, நம்ம பக்கத்திலேயே இருந்து அவங்களே ஃபோக்கஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணி வச்சு நம்ம ஊட்டுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நான் வாங்கியிருக்க ஹை சேர்ல வந்து இதே மாரி குஷன் சீட் இருக்கும். அத நம்ம அதுல செட் பண்ணிக்கலாம். இந்த குஷன் சீட் வந்து ஈஸியா வாஷ் பண்ணிக்கலாம். என்ன இது ஃபுட் அதுல பட்டாலுமே வந்து, ஒண்ணு நம்ம பேபி வைப்ஸ் போட்டு தொடச்சுக்கலாம். இல்லன்னா லைட் வாஷ் பண்ணிட்டு வெயில்ல காய வைக்கிறோமோ, இல்ல அப்படியே வச்சாலுமே சரி, ஈஸியா ட்ரை ஆயிடுது. இதுக்கு மேல குழந்தைய உட்கார வச்சு பெல்ட் போட்டுட்டு, நம்ம ஃபுட் ட்ரேவ அது மேல வைக்கலாம். ஃபுட் ட்ரேவ வச்சதுக்கு அப்புறம், இன்னொரு ஃபுட் ட்ரேவும் 2 ஃபுட் ட்ரே குடுத்துருப்பாங்க. 2மே டிட்டாச் பண்ணிக்கலாம். ஒண்ணு வந்து குழந்தைக்கு டைரக்ட்டாவே ஃபுட் அது மேல வச்சு குடுக்குற மாதிரி. இத நம்ம பிளேட்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். அ இது வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஈஸியா வாஷும் பண்ணிக்கலாம். இது வந்து வீல் வச்சு பூஸ்டர் சீட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல குழந்தைங்களுக்கு நார்மல் சேராவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஹை சேராவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹெவி வெயிட்டாவும் இல்ல. அதே மாதிரி வந்து நெறைய இடத்தையும் ஆக்குபை பண்ணல. ஒரு காம்பேக்ட்டான ஒரு சீட்டிங் தான். அதனால வந்து வீட்ல வந்து இருக்கிற மாதிரியும் பெருசா தெரியாது. கார்னர்ல வச்சுட்டோம் அப்டின்னா, இது வந்து காம்பேக்ட்டாவே இருக்கு. இத வந்து பூஸ்டர் டேபிளா யூஸ் பண்ணும்போது, இந்த ஸ்டீல் பைப் தேவைப்படல அப்டின்னா, அந்த சீட்டுக்கு பின்னாடியே இத ஃபிக்ஸ் பண்ணி அத க்ளோஸ் பண்றதுக்குமே வந்து ஸ்பேஸ் குடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டீல் பைப்ப தனியா நம்ம எடுத்து வைக்க வேணாம். இதுலயே ஃபிக்ஸ் பண்ணி நம்ப வந்து வச்சிரலாம். இது எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 டூ 6 மந்த்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 6 மந்த்ஸ்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்கள இதுல உட்கார வைக்கலாம். 3 இயர்ஸ் 18 கேஜிஸ் வரைக்கும் இது வந்து சூட்டபிளான ஒரு ப்ராடக்ட். குழந்தை சாப்பிடும்போது நெறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும். அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது, நம்ம கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன குடுத்துட்டோம் அப்டின்னா, அது வந்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கு இந்த ஹை சேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத வந்து சாப்பிட போம்போதோ, இல்ல நம்ம பக்கத்துல உட்காந்து ஏதாவது சொல்லிக் குடுக்கும்போதோ, கொஞ்ச நேரம் வந்து இத பயன்படுத்தினா மட்டும் போதும். ரொம்ப நேரம் நம்ம வந்து இதுல குழந்தைய உட்கார வச்சுட்டு நம்ம வேலைய பார்க்க போயிடுறோம் அப்டின்னா, குழந்தை வந்து இதுலயே உட்கார்றதுக்கு இரிட்டேட் ஆயிடும். அந்த மீல் டைம்ல குழந்தை சாப்பிடும்போது இதுல உட்கார வச்சு, இல்ல ஸ்நாக்ஸ் டைம்ல இதெல்லாம் உட்கார வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்டின்னா, குழந்தை வந்து ரொம்ப சாப்பாடையும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுல உட்கார வைக்கும்போதே குழந்தைக்கு தெரிஞ்சிரும். நம்ம வந்து சாப்பிட போறோம் அப்டின்னு. அதனாலேயே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிருவாங்க. இந்த வீடியோல வர எல்லாமே வந்து என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் வந்து சொல்றேன். என்னோட 2வது குழந்தைக்கு இத ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இது மட்டும் இல்லாம சேயோனோட என்னென்ன ஃபுட் சாப்பிடுறான், இதெல்லாம் வந்து நான் ஷார்ட்ஸா போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஹை சேர் யூஸ் பண்ணி குழந்தைங்களோட ஃபுட் ஹேபிட் எவ்ளோ ப்ராப்பரா மாறும்ன்றத நீங்களும் பெர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு, உங்களோட கமெண்ட்ட இதுல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.